ஏன்னா பணத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க, கொள்கைகளுக்காக. ஆனா எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஓட்டு 1 கோடி பொண்ணுக்கு சமம். முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் அறிவித்த கேப்டன் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள், அவரைத்தான் நாங்கள் சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட்டா அறிவித்தோம். அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகிக்கின்ற மறுமலர்ச்சி திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, என் ஆர்வின் சகோதரர் DK வாசன் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, இந்த 6 கட்சிகளும் சேர்ந்து இணைந்து அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு விழுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் 1 கோடி பொண்ணுக்கு சமம். தமிழ்நாடு சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு 2 கட்சிகளும் கூடி வைத்து பேசிக்கொண்டு 99% இடங்களில் நீ இத்தனை மணிக்கு பணம் கொடு, நான் இத்தனை மணிக்கு பணம் கொடுன்னு சொல்லி வச்சுட்டு கொடுத்தாங்க. எங்க தகராறே கிடையாது. எக்ஸப்ட் 1 or 2 places அக்ரிமெண்ட் சரியா நடந்திருக்காது. இது இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் நடக்கல, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடக்கல. பரவாக்குறிச்சி இடைத்தேர்தல் நடக்குது. இதுவரை ஒவ்வொரு குடும்பத்துக்கு 20,000-30,000 போய் சேர்ந்துச்சு. 2 பேர் கொடுத்தது. ஒரு தடவை கூட்டத்துக்கு ஸ்டாலின் கூட்டத்துக்கு வரணும், அல்லது செந்தில் பாலாஜி கூட்டத்துக்கு வரணும், அல்லது KCP கூட்டத்துக்கு வரணும்னா ஒவ்வொருத்தருக்கு 300 ரூபாய். இது போக பெண் வரிசையில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் போன பிறகு 100 ரூபாய். ஒவ்வொரு தடவைக்கும் ஸ்டாலின் வரவேற்கிறதுக்கு போற அதே கூட்டம் இந்த பக்கம் செந்தில் பாலாஜிக்கும் போவாங்க. எனக்கு கூட அவங்கள குறை இல்லை. அந்த மக்களுக்கு நல்லா செழிப்பா பணம் வந்து 10,000 சேர்ந்துருச்சு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொள்ளையடிச்ச பணம் பாவப்பட்ட ஜனங்கள் வாங்குறாங்க. நான் குறை சொல்லல ஜனங்கள். ஆனால் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை கொடுத்து எல்லாரும் கொடுத்து முடிச்ச பிறகு எல்லா வீடுகளும் கொடுத்தாச்சே, இந்த கேண்டிடேட் எலெக்ஷனை தள்ளி வச்சு என்ன பயன்? எலெக்ஷன் கமிஷனுடைய இதுல நிறைய மாற்றங்கள் இல்லாட்டி நியாயமான தேர்தல் நடக்காது. எங்கே பணம் கொடுத்தார்கள் என்று சொன்னார்களோ அந்த கட்சியினுடைய முதல்ல டீரெகனைஸ் பண்ணணும். உடனே டீரெகனைஸ் பண்ணணும். அந்த கேண்டிடேட்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அப்படி எங்கேயாவது நடந்தா பயம் வரும். அந்த கேண்டிடேட்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அல்லது அந்த எலெக்ஷனை கவுண்டர்மேன் பண்ணிட்டு இப்ப வேணாம் 3 மாசம் கழிச்சு நடத்துங்க. அப்பயும் பணம் கொடுப்பாங்க 3 மாசம் கழிச்சு. ஒரு வகையில் நல்லதா, 2வது அறுவடை வரும் மக்கள் நினைப்பாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணணும். பண்ண போறது இல்லை. இப்ப என்ன பயன்? அதே பணம் கொடுத்திருக்காங்க, வந்து வரப்போறாங்க. இன்னும் பணம் கொடுப்பாங்க. இந்த முன்னாலே கொடுப்பாங்க. ஒன்னும் தடுக்க போறது இல்லை. அதுக்கு ரூலிங் பார்ட்டி யார் வராங்களோ அவங்க தரப்புல தாராளமா கொடுப்பாங்க. ஒரு பை எலெக்ஷன் மாதிரி இருக்கணும். நான் 18ஆம் நடத்த சொன்னேன். அதனால பெரிய விளைவு இல்லாட்டாலும் இந்த ரூலிங் கவர்மெண்ட் இன்ஃபுளுன்ஸ் இருக்காதுன்றதுக்காக சொன்னேன். வாதத்துக்கு ஒருவேளை நாங்க வெற்றி பெற்றாலும் கூட அது தப்பு தான். அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு லெட்டர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் லெட்டர்ல எழுதியிருக்கிறேன். அவங்க என்ன உங்க ரிக்வஸ்ட் ரொம்ப நியாயமானது, ஆனா ஒன்றே கூட ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளில் பணம் கொடுக்கப்பட்டது. தஞ்சாவூர் அரவக்குறிச்சி மட்டுமல்ல, 234 தொகுதிகளில் பணம் கொடுக்கப்பட்டது. 2 கட்சியும் கொடுத்தது. சில இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தது. 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, ஓட்டு கேட்டு போகக்கூடாது என்று எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொன்ன எலெக்ஷன் கமிஷன் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் அத்தனை ஆங்கில தமிழ் நாளிதழ்களில் முதல் 2 பக்கம் திமுக விளம்பரம் போட்டதே. அந்த விளம்பரம் போட்டதுல 234 பேர்ல ஒரு 200 பேர் இங்கிலீஷ்ல தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. பூரா ஒரு லண்டன்ல பிறந்திருப்பாங்க. 2 நாள் போட்டாங்களே. நாங்கெல்லாம் பேசுறா போட்டா எங்க ஒரு மூலையில கால் பக்கம் போட, அதை பத்தி கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். ஆனா ஓட்டு கேட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு 2 நாள் 4 பக்க விளம்பரம் எடுத்த ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் செகண்ட் பேஜ் கோடி கணக்கலாம். எத்தனை உழவு கோடி அதுக்கு? 15ஆம் தேதி மட்டுமல்ல, 16ஆம் தேதி அண்ணாதிமுக ஏன் போடல? அவங்க கண்டெய்னர் மேட்டர்ல சிக்கி தவிச்சிட்டு கிடக்காங்க. அவங்களுக்கு அந்த மைண்ட் ஒர்க் போடுது. இல்லாட்டி அவங்களும் 4 பக்கம் போடுவாங்க. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது. ஒருவேளை அதிக ஓட்டு கிடைத்த இந்த படுகொலையை மீறி வாக்குகள் தந்தால் அது கட்சிகளால் அல்ல, புதிய வாக்காளர்கள் இந்த சமூக வலைதளங்களிலே கருத்துக்களை பரப்புகின்ற அலைபேசி சிங்கங்கள், அலைபேசி புரட்சியாளர்கள் என்று நான் சொல்கிறேனே, அந்த தம்பிகள், அந்த தங்கைகள். எங்களுக்கு கிடைக்கிற எவ்வளவு ஓட்டுனாலும் அது எங்களுக்கு பெருமை அளிக்கும். நாங்கள் இந்த கருத்து கணிப்புப்படி நாங்கள் வெற்றி அடியோடு பெறாமல் போனாலும் இந்த 6 கட்சிகளும் இன்னும் நெருக்கமாக, இன்னும் வலுவாக
இன்னும் பலமாக இந்த கேடுகளை அகற்ற இன்னும் முழு மூச்சோடு முழு உக்கிரமமான வேகத்தோடு நாங்கள் பாடுபடும். இதிலிருந்து மீட்க வேண்டும் தமிழகத்தை. இந்த கண்டெய்னர் பணம் பூரா ஜெயலலிதா பணம் என்று சொல்லி ஆதாரங்களை திரட்டி நான் அறிக்கையை டிக்டேட் பண்ண 10 மணி ஆயிரும், 10:30 மணிக்கு வாங்கன்னு சொன்னேன். 10:15 வந்தாங்க. நான் அப்பயும் நடந்துகிட்டே டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் டிக்டேட் பண்ற அருணகிரி அங்கிருந்து கம்ப்யூட்டர் அடிச்சுட்டு இருக்காரு, இளங்கோ அடிச்சுட்டு இருக்காரு. கேள்வி 1 2 3 4 ஜெயலலிதா பணம்னு சொல்லி நான் சொல்றேன். அருண்ஜேட்லி வந்து அப்ரூவ் புரோக்கர் ஆயிருக்காரு 2 நாளைக்கு பிறகு. என்ன ரிசர்வ் பேங்க் இருந்து இன்ஃபார்ம் பண்ணாம செஸ்ட கொண்டு போக முடியாது. ரகுராம் ராஜனே வாயை திறக்கல 3 நாள். இந்த இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்.